வணக்கம். நியூஸ் ஃபர்ஸ்டின் உலக முக்கிய செய்திகள். பொதுமக்கள் குடியிருக்கும் பகுதிகளை சவுதி அரேபியா குறிவைப்பதாக குற்றம் சாட்டிய கவுதிகள் அந்நாட்டுக்கு எதிராக பதிலடி உறுதி என சூளுரைத்துள்ளனர். கவுதிகளின் இந்த நகர்வால் மத்திய கிழக்கு பிராந்தியம் முழுவதும் போர் விரிவடைய தொடங்கியுள்ளதாகவே அஞ்சப்படுகிறது. ஏமனின் முன்னணி எண்ணெய் உற்பத்தி பகுதியான ஹொடைடாவில் உள்ள கவுதி ராணுவ இலக்குகள் மீது சவுதி அரேபியா வெள்ளிக்கிழமை தாக்குதல் நடத்தியது. இந்த தாக்குதலுக்கு முன்னதாக கவுதிகள் கடல்வழி முற்றுகையை அறிவித்து சவுதி அரேபியா தொடர்புடைய கப்பல்களை தாக்கியுள்ளது. மேலும் சவுதி அரேபியாவின் ஒரே மாற்று கடல்வழி பாதையான ஹார்முஸ் நீரிணையை ஈரான் ஒரே நேரத்தில் முடக்கியுள்ள சூழலில் இந்த தாக்குதல் நடந்துள்ளது. ஹொடைடா துறைமுக நகரில் உள்ள கடற்படை தளம் மற்றும் ஹமரன் தீவிலுள்ள இராணுவ முகாம் ஆகியவை சவுதி தரப்பால் இலக்கு வைக்கப்பட்டதாக ஏமன் நாட்டு பாதுகாப்புத்துறை வட்டாரம் ஒன்று தெரிவித்துள்ளது. இதனிடையே செங்கடல் கப்பல் போக்குவரத்து மீதான தாக்குதலை பதிலடியாக கவுதி அமைப்பின் தளங்களை தாக்கியதாகவும் வணிக கப்பல்களுக்கு அச்சுறுத்தலாக இருந்த இலக்குகளை அளித்ததாகவும் சவுதி தலைமையிலான கூட்டணி தெரிவித்துள்ளது. இந்த வாரத்தில் 2 சவுதி கப்பல்கள் மீது தாக்குதல் நடத்தியதாக கவுதிகள் உரிமை கோரியதைத் தொடர்ந்து இந்த தாக்குதல்கள் நடந்துள்ளதாகவும் இதில் செங்கடலில் நடத்தப்பட்ட ஒரு தாக்குதலை சவுதி அரேபியா உறுதிப்படுத்தியுள்ளது. அமெரிக்காவின் முன்னணி தொழில்நுட்ப நிறுவனங்கள் மீது ஐரோப்பிய ஒன்றியம் கடுமையான அபராதங்களை விதித்ததைத் தொடர்ந்து ஐரோப்பிய ஒன்றியத்தின் மீது கடுமையான வெறிகளை விதிக்க இருப்பதாக டொனால்ட் ட்ரம்ப் மிரட்டல் விடுத்துள்ளார். தனது ரோட் சோசியல் பதிவில் குறிப்பிட்ட அமெரிக்க ஜனாதிபதி ஆப்பிள், மெட்டா, ஃபிளாட் மார்ன்ஸ், அமேசான் மற்றும் கூகுள் உள்ளிட்ட பல அமெரிக்க நிறுவனங்களை ஐரோப்பிய ஒன்றியம் நேரடியாக குறிவைப்பதாக குற்றம் சாட்டினார். கூகுளின் முதன்மையான சேவைகள் இணையவழி போட்டி சட்டங்களை மீறியதாக கண்டறியப்பட்டதைத் தொடர்ந்து சில நாட்களுக்கு முன்பு ஐரோப்பிய ஒன்றியம் அதற்கு 890 மில்லியன் யூரோ அபராதம் விதித்த நிலையில் கடந்த ஆண்டு ஆப்பிள் மற்றும் ஃபேஸ்புக், இன்ஸ்டாகிராம் ஆகியவற்றின் உரிமையாளரான மெட்டா ஆகியவற்றுக்கும் அபராதம் விதிக்கப்பட்டுள்ளது. வங்களா விரிகுடாவில் சுமார் 36 நாட்களாக கடலில் தத்தளித்துக் கொண்டிருந்த 2 இலங்கை கடற்தொழிலாளர்கள் பங்களாதேசத்தின் காக்ஸ் பஜார் மாவட்டத்தைச் சேர்ந்த மொகேஸ் காலி பகுதியின் கடற்தொழிலாளர்களால் உயிருடன் மீட்கப்பட்டுள்ளனர். வியாழக்கிழமை இரவு 10 மணியளவில் வங்களா விரிகுடாவில் உள்ள ஷோனார் ஷார் பகுதியில் தத்தளித்துக் கொண்டிருந்த ஃபைபர் கிளாஷ் படகிலிருந்து இவர்கள் கண்டுபிடிக்கப்பட்டு மொகேஸ்காலி கரைக்கு கொண்டு செல்லப்பட்டுள்ளனர். மீட்பு பணியை வழிநடத்திய படகின் தலைவர் ஜியாகர் ரஹ்மான் கூறுகையில், அவர்கள் தங்களது தந்தை மற்றும் மகன் என அடையாளப்படுத்திக் கொண்டதாகவும் மீன்பிடிக்க சென்றபோது காணாமல் போயுள்ளதாகவும் கடலில் தத்தளித்ததாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. வடசீனாவின் ஷாங்ஷி மாகாணத்தில் உள்ள ஒரு கிராமத்தில் ஏற்பட்ட மண்சரிவில் வீடு ஒன்று புதையுண்டதில் 5 பேர் உயிரிழந்துள்ளதுடன் 3 பேர் படுகாயமடைந்துள்ளதாக சீனாவின் அரசு செய்தி நிறுவனம் தெரிவித்துள்ளது. ஹாங்டாங் கவுண்டியில் உள்ள ஹாவோயி கிராமத்தில் ஏற்பட்ட இந்த மண்சரிவில் சிக்கிய 8 பேரும் மீட்கப்பட்டுள்ளதாக உள்ளூர் அவசரகால முகாமைத்துவ அலுவலகம் தெரிவித்துள்ளது. மீட்கப்பட்டவர்களில் 5 பேர் ஏற்கனவே உயிரிழந்து விட்டதுடன் காயமடைந்த 3 பேர் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டு சீரான நிலையில் சிகிச்சை பெற்று வருகின்றனர். பிரான்ஸ் மற்றும் ஸ்பெயின் ஆகிய ஐரோப்பிய நாடுகளில் கட்டுக்கடங்காமல் பரவி வரும் காட்டுத்தீ காரணமாக சுமார் 2 லட்சத்துக்கும் அதிகமான மக்கள் தங்கள் வீடுகள் மற்றும் சுற்றுலா விடுதிகளை விட்டு பாதுகாப்பான இடங்களுக்கு வெளியேற்றப்பட்டுள்ளனர். நிலைமையை சமாளிக்க பிரான்ஸ் சர்வதேச உதவியை கோரியுள்ள நிலையில் ஸ்பெயின் தேசிய அவசர நிலையை பிரகடனம் செய்துள்ளது. ஐக்கிய நாடுகள் சபையின் பொதுச் செயலாளர் அந்தோனியா குட்ரெஸ் சனிக்கிழமை சிரியாவுக்கு வரலாற்று சிறப்புமிக்க விஜயம் ஒன்றை மேற்கொள்கின்றார். 2011ஆம் ஆண்டு சிரியாவில் போர் தொடங்கிய பிறகு பதவியில் இருக்கும் ஐநா தலைவர் ஒருவர் அந்நாட்டுக்கு செல்வது இதுவே முதன்முறையாகும். இந்நிலையில் சிரியாவில் கடந்த 2024ஆம் ஆண்டின் பிற்பகுதியை கிளர்ச்சியாளர்களின் தீவிர போராட்டத்தை தொடர்ந்து அப்போதைய ஜனாதிபதி பசார் அல் அசாத் பதவியிலிருந்து தூக்கி எறியப்பட்டுள்ளார். அதன் பிறகு அமைக்கப்பட்ட இடைக்கால அரசுகள் உலக நாடுகளுடனான உறவை சிரியா மீண்டும் புதுப்பித்து வரும் சூழலில் இந்த விஜயம் முக்கியத்துவம் வாய்ந்துள்ளது. சவுதி அரேபியாவின் ஜான்பு நகரில் உள்ள மசகு எண்ணெய் சுத்திகரிப்பு ஆலைகளை குறிவைத்து ஏமனிலிருந்து ஏவப்பட்ட 2 பாலிஸ்டிக் ஏவுகணைகளை சவுதியின் வான் பாதுகாப்பு அமைப்பு சுட்டு வீழ்த்தியுள்ளது. ஈரான் மீது அமெரிக்க படைகள் புதிய வான்வழி தாக்குதலை நடத்திய அடுத்த நாளே இந்த சம்பவம் நிகழ்ந்துள்ளது. செங்கடல் பகுதியில் அமைந்துள்ள ஜான்பு நகருக்கு சவுதி சிவில் பாதுகாப்புத்துறை பல எச்சரிக்கைகளை விடுத்ததிருந்த பின்னர் ஆபத்து நீங்கிவிட்டதாக அறிவித்துள்ளது. அமெரிக்க ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்ப் மற்றும் உக்ரைன் ஜனாதிபதி விளாடிமிர் ஜெலன்ஸ்கி ஆகியோர் அடுத்த வாரம் நேரில் சந்தித்து பேச உள்ளதாக வெள்ளை மாளிகை அதிகாரி ஒருவர் தெரிவித்துள்ளார்.
குறித்த கலந்துரையாடலானது எதிர்வரும் செவ்வாய்க்கிழமை 28ஆம் தேதி வாஷிங்டனில் இடம்பெறவுள்ளது. அமெரிக்காவுக்கு பயணம் மேற்கொள்வதில் ஜெலன்ஸ்கி ஆர்வமாக உள்ளதாகவும், ஆனால் வெள்ளை மாளிகையிடமிருந்து ட்ரம்பின் அதிகாரப்பூர்வ நேர அட்டவணை உறுதிப்படுத்தப்படுவதற்காக அவரது குழு காத்திருப்பதாகவும் உக்ரைன் தரப்பு தகவல்கள் தெரிவிக்கின்றன. மத்திய பிரதேச மாநிலத்தில் கார் ஒன்று விபத்துக்குள்ளானதில் 5 பேர் உயிரிழந்துள்ளனர். அதிவேகமாக வந்த கார் கட்டுப்பாட்டை இழந்து வீதியோரத்தில் இருந்த அணைக்குள் பாய்ந்த போதே இந்த விபத்து நிகழ்ந்துள்ளதாகவும், பயணித்த 5 பேரும் நீரில் மூழ்கி உயிரிழந்துள்ளதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. விபத்தில் உயிரிழந்த 5 பேரும் அண்மை மாவட்டமான ஷாஜாப்பூரில் உள்ள ஆரஞ்சா கிராமத்தை சேர்ந்தவர்கள் என்றும் முதற்கட்ட விசாரணைகளில் தெரிவிக்கின்றனர். இவ்விபத்துக்கான துல்லியமான காரணத்தை கண்டறிய போலீசார் வழக்கு பதிவு செய்து தீவிர விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். ஈரானிலிருந்து ரஷ்யாவுக்கு இராணுவ பொருட்களை கொண்டு சென்ற கப்பல்கள் மீது உக்ரைன் தாக்குதல் நடத்தியுள்ளதாக உக்ரைன் ஜனாதிபதி விளாடிமிர் ஜெலன்ஸ்கி தெரிவித்துள்ளார். கேஸ்பியன் கடல் பகுதியில் பயணித்த ஆயுதங்கள் மற்றும் இராணுவ பொருட்களை கொண்டு சென்ற கப்பல்களையே உக்ரைனிய படைகள் இலக்கு வைத்து தாக்கியுள்ளதாக அவர் குறிப்பிட்டுள்ளார். ஆக்கிரமிக்கப்பட்ட மேற்கு கரை பகுதியில் பாலஸ்தீன மக்களுக்கு எதிராக அதிகரித்து வரும் வன்முறைகள் குறித்து பாலஸ்தீன பகுதிக்கான ஐநா சிறப்பு பிரதிநிதி பிரான்சிஸ்கா அல்பானிஸ் கடும் கண்டனம் தெரிவித்துள்ளார். ஆக்கிரமிக்கப்பட்ட மேற்கு கரையில் இஸ்லாமிய குடிமக்களும் இராணுவமும் ஒன்றிணைந்து வன்முறையில் ஈடுபட்டு வருவதாக அவர் குற்றம் சாட்டியுள்ளார். இதுகுறித்து தனது எக்ஸ் தளத்தில் பதிவிட்டுள்ள அல்பானிஸ், காசா தொடர் தாக்குதலுக்கு உள்ளாகி வரும் சூழலில் மேற்கு கரையில் பாதுகாப்பற்ற அப்பாவி மக்களுக்கு எதிராக படுகொலைகளும் கொடூர வன்முறைகளும் நிகழ்த்தப்பட்டு வருவதாக அவர் குறிப்பிட்டுள்ளார். சிரியாவின் தலைநகரே கிழக்கு மாகாணமான டெய்ர் எல் ஜோருடன் இணைக்கும் நெடுஞ்சாலையில் நேற்றைய தினம் 2 பஸ்கள் மோதிக்கொண்டதில் குறைந்தது 35 பேர் உயிரிழந்ததாகவும் ஏராளமானோர் காயமடைந்ததாகவும் அந்நாட்டு அரசு ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளன. பாலைவன நெடுஞ்சாலைகளில் ஒரு பஸ்ஸில் பாதுகாப்பு படையினரும் மற்றொரு பஸ்ஸில் பொதுமக்களும் பயணித்துக் கொண்டிருந்த போது ஏற்பட்ட இந்த திடீர் விபத்தில் சிக்கி 30 பேர் காயமடைந்ததாக சுகாதார அமைச்சு அதிகாரி ஒருவர் தெரிவித்தார். சம்பவ இடத்தில் நடந்த மீட்புப் பணியில் சிரிய இராணுவம் ஹெலிகாப்டர்கள் ஈடுபட்டதாக தகவல்கள் தெரிவிக்கின்றன. விபத்துக்கான காரணம் என்ன என்பது பற்றிய எந்த அதிகாரப்பூர்வ தகவல்களும் வெளியாகவில்லை. ஐரோப்பிய நாடான ருமேனியாவின் வான்வெளிக்குள் அத்துமீறி நுழைந்த ரஷ்யாவினுடையது என சந்தேகிக்கப்படும் ஆளில்லா வானூர்தியை ருமேனியா போர் வானூர்தி ஒன்று சுட்டு வீழ்த்தியுள்ளது. மேலும் உக்ரைன் மீதான ரஷ்யாவின் முழு அளவிலான படையெடுப்பு ஆரம்பத்தில் இருந்து ஊடுருவிய ஒரு ஆளில்லா வானூர்தியை இந்த நிகழ்வு கிழக்கு ஐரோப்பிய நாடு இடைமறித்ததாகவும் இதுவே முதல் முறை என்றும் நாட்டின் ஜனாதிபதி நிருசர்பான் தெரிவித்துள்ளார். ரஷ்யாவும் உக்ரைனும் தினமும் நூற்றுக்கணக்கான ஆளில்லா விமான வானூர்திகளை ஏவி வரும் நிலையில் குறித்த ஆளில்லா வானூர்தியை ருமேனியா போர் வானூர்தி சுட்டு வீழ்த்தியுள்ளது. முன்னதாக கடந்த ஜூன் மாதத்தில் ருமேனியாவின் கருங்கடல் துறைமுகமான கான்ஸ்டன்டாவில் உள்ள எண்ணெய் முனையத்துக்கு அருகில் ஒரு கடல் ஆளில்லா வானூர்தி தானாகவே வெடித்த சம்பவம் பதிவாகியுள்ளது. இதுபோன்ற செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள நியூஸ் ஃபர்ஸ்டுடன் இணைந்திருங்கள். நன்றி, வணக்கம்.